இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீவித்யா நாராயண சுவாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம், வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்று சொன்னால் அது அந்த வீட்டு குடும்ப தலைவியினுடைய கைகளில் தான் உள்ளது. அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் கைகளில் தான் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், இது என்ன நீங்க ஆணாதிக்க மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க விதண்டாவாதம் என்பதை பேசக்கூடாது. பொதுவா ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன சொல்லுவா? மகாலட்சுமியே எங்க குடும்பத்துக்கு வந்திருக்கான்னு தானே சொல்றா. ஆக மகாலட்சுமி வந்திருக்கான்னு யாரை சொல்றா? அந்த மருமகள்களை சொல்லும் பொழுது அந்த பெண்மணி தானே இங்க முக்கியமாக படுகிறாள். யாருமே என் மாப்பிள்ளை குபேர சம்பத்தோட இருக்கா, என் மாப்பிள்ளை குபேரனாவே எங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு யாருமே சொல்றது இல்லையே. எல்லோருமே எப்படி சொல்வார்கள்? மாப்பிள்ளையை விட அந்த வீட்டு மருமகளைத்தானே மகாலட்சுமியாகவே பார்க்கிறார்கள் அல்லவா? இது முற்றிலும் நிஜம். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனோம் பார்த்தோம்னா, வட இந்தியாவிலே அந்த திருமண நாளிலே பார்த்தோம்னா அந்த மணமகளை சாக்ஷாத் மகாலட்சுமியாகவே பாவிப்பார்கள். தங்களுடைய குடும்பத்தையே காக்க வந்த மகாலட்சுமியாக எண்ணி அந்த மருமகளை நமஸ்கரிக்கின்ற பழக்கம் கூட, அதாவது வயது வித்தியாசமின்றி அந்த திருமண தாலி கட்டி கொண்டு புதுசா உள்ள வரா இல்லையா, அந்த நேரத்திலே நமஸ்கரிக்கின்ற பழக்கமும் வைத்திருக்கிறார்கள். இன்னும் பார்த்தோம்னா அக்ஷய திருதியை நாளில் தான் திருமணத்தையே நடத்துவார்கள். அது போன்ற ஒரு சில பழக்கமும் உண்டு. அக்ஷய திருதியை சமயத்தில் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில கூட வரும். அவங்க கிழமையெல்லாம் பார்க்கவே மாட்டா. அக்ஷய திருதியை நாடிலே நாங்கள் திருமணத்தை செய்யும் பொழுது எங்கள் குடும்பத்திற்கு மகாலட்சுமி ஆனவள் வருகிறாள், அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினாலே எங்கள் வீட்டிலே செல்வம் என்பது என்றென்றும் நிறைந்திருக்குங்கிற மாதிரி சம்பிரதாயம்லாம் வச்சிருக்காளே. ஆக ஒரு வீட்டிலே செல்வம் பெருக வேண்டும் என்று சொன்னால் அது அந்த குடும்ப தலைவியினுடைய கைகளில் தான் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சார் பண்ணணும்? அவங்களுடைய டியூட்டி என்னன்னு சொன்னா, அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும். முதல் கண்டிஷனே அதுதான். அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருத்த உடனேயே கை கால் முகமெல்லாம் அலம்பிண்டு முதல்ல வீட்டில் சின்னதாக அந்த சமயக்கட்டில் கூட ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து விட்டு அப்புறம் போய் வீட்டு வாசலை பெருக்கி வாசல் தெளித்து கோலம் போடணும். வீட்டு வாயில் படியில் அந்த நாளில் அந்த மாடங்கள்லாம் வச்சிருப்போம், அதுலேயும் நீங்கள் விளக்கினை ஏற்றி வைக்கலாம். அழகாக கோலம் போடணும். இது போன்ற கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். அப்புறம் குளிச்சுட்டு தான் என்ன பண்ணணும்? அடுப்படிக்கே போகணும். குளிச்சுட்டு அடுப்படிக்கு போய் அதுக்கப்புறம் தான் காஃபி போடுறது, டீ போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு கணவன் உட்பட குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். சார், இதெல்லாம் நீங்கள் இந்த காலத்திற்கு ஏற்றது தானா அப்படின்னு கேட்டால் எல்லா காலத்திற்குமே இது பொருந்தக்கூடியதுதான். அதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிலே செல்வம் பெறணும்னு சொன்னா அந்த பெண்மணியானவள் வேலைக்கு போனால் மட்டும் போராது. வேலைக்கு போறா அப்படின்னு சொன்னா செல்வம்ங்கிறது வரும். ஆனால் அந்த செல்வமானது நல்ல வழியிலே செலவழிக்கப்படுகிறதாங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? நிறைய ஆஸ்பத்திரி செலவு தான் பண்ணிட்டு இருப்போமே தவிர அந்த வீட்டிலே முழுமையான மன மகிழ்ச்சி என்பது இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இது போக வீட்டிலே எப்பொழுதுமே இல்லை என்கின்ற வார்த்தையை அந்த குடும்ப தலைவியானவர் உபயோகிக்கவே கூடாது. இல்லத்தரசி அப்படின்னே சொல்றோம் இல்லையா? அந்த இல்லத்தரசியுடைய வாயிலிருந்து என்றைக்குமே இல்லை என்கின்ற வார்த்தையே வரக்கூடாது. பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க அம்மா கொஞ்சம் துவரம்பருப்பு கடன் கொடுங்களேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கடலைப்பருப்பு இருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு தான் சொல்லணுமே தவிர துவரம்பருப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி எப்பயுமே சரி, இந்த உப்பு கல் உப்புன்னு சொல்றோம் இல்லையா? கல் உப்பு ஆகட்டும், அதே மாதிரி இந்த துவரம் பருப்பு என்கின்ற பருப்பு ஆகட்டும், அரிசின்னு சொல்றோம் இல்லையா? இந்த அரிசி ஆகட்டும், வெல்லம் ஆகட்டும், வெல்லம், இந்த நான்குமே என்றுமே வீட்டிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது முழுமையா காலியான அப்புறம் தான் போய் வாங்குவோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உப்புங்கிறது வீட்டில் எப்பயுமே ஸ்டாக்ல இருக்கணும். துவரம்பருப்பு அப்படிங்கிறதும் ஸ்டாக்ல இருக்கணும். துவரம்பருப்பு சுத்தமாக காலி, 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு பருப்பை யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நான் போய் வாங்குவேன், இத்தனை நாளாக நீங்கள் வாங்கிட்டே வரலன்னு சொல்லிட்டுலாம் சண்டையே போடக்கூடாது. என்ன பண்ணணும்? கொஞ்சம் இருக்கும் பொழுது ஒரு 1/4 கிலோ ஸ்டாக் இருக்கும் பொழுதே தீர்ற மாதிரி இருக்கு, நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கணவரிடத்திலே ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இந்த உப்பு என்பதும் வீட்டிலே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த பருப்பு என்பதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல்தான் அரிசி என்கின்ற தானியமும். அரிசி தானே நமக்கு எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது. அன்னம் என்பது தானே ஆதாரம். ஆக அந்த அரிசி என்பது ஸ்டாக்ல இருந்துட்டு இருக்கணும். இனிப்புன்னு சொல்றதை விட சூரியனுடைய தாக்கம் அதிகமாக பெற்ற
அந்த வெல்லம் என்பதும் வீட்டிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பொருட்கள் எப்பொழுதுமே வீட்டில் இருந்துட்டு இருக்கணும். அது தீராத நிலை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் இந்த தண்ணீர் அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா, அந்த குடி தண்ணீர் அப்படிங்கிறது எப்பயுமே அந்த குடத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த குடத்தில இருந்தா எல்லாருமே தண்ணியை மொண்டு குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. தண்ணீங்கிற சுத்தமா காலி ஆயிடுச்சுங்கிறதையும் சொல்லக்கூடாது. தண்ணீர் என்பதும் செல்வத்தை தான் குறிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக வீட்டிலே எப்பொழுதும் நல்லதையே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வீட்டிலே எப்பொழுதுமே அந்த அஸ்வினி தேவதைகள் என்பவர் சுற்றி கொண்டே இருப்பார்களாம். அந்த தேவதைகளினுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டே இருப்பாளாம். ததாஸ்துன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும் என்றுதானே அர்த்தம். ஆக வீட்டிலே எப்பொழுதும் நல்ல விஷயங்களையே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை பேசும் பொழுது, மங்களகரமான விஷயங்களை பேசும் பொழுது, அந்த அஸ்வினி தேவதைகள் என்ன சொல்லுவா? ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி வரும் பொழுது, அந்த வீட்டிலே எப்பொழுதும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் தானே நடந்து கொண்டிருக்கும். ஆக அந்த வீட்டிலே செல்வம் பெருக வேண்டும் என்பது அந்த குடும்ப தலைவியினுடைய கைகளில் தான் உள்ளது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.